Sport legends, what a way to start 2025-26 Premier League season. Manchester United vs Arsenal நம்மளோட ஹோம் கேம் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல தான் நடந்துச்சு. பட் ஆர்சனல் தான் 1-0 வின் எடுத்துட்டு போனாங்க. தேங்க்ஸ் டு ரிகார்டோ காலிஃபியோரி ஒரு ஈஸியான கார்னர் கிக் கோல். பட் இந்த ஸ்கோர் லைனை வச்சு நீங்க ஏமாந்துடாதீங்க. பிகாஸ் மான்செஸ்டர் யுனைடெட் தான் டாமினேட் பண்ணாங்க ஃபுல் கேமுமே. 61% பொசஷன் அண்ட் 22 ஷாட்ஸ். ஆர்சனல் வந்து 8 ஷாட்ஸ் மட்டுமே எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல மான்செஸ்டர் யுனைடெட் ப்ளே பண்ணதை வச்சு நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அண்ட் ரூபன் ஆமரிம் எப்படி அவனோட பிளேயர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் யுனைடெட் வேர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு சில வருஷமா இல்லாத ஒரு பேஷன் ஹங்கர் அது வந்து இந்த மேட்ச்ல நம்ம வந்து தெளிவாவே பார்க்க முடிஞ்சுச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா தோத்தாலுமே டன்னலுக்குள்ள வந்து சிரிச்சுக்கிட்டே போவானுங்க. பட் இந்த மேட்ச் கூன்யா, எம்புமோ, டோகு இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அந்த ஒரு ஹங்கர், அந்த ஒரு அக்ரஷன் அது வந்து தெளிவாவே தெரியுது. ரூபன் ஆமரிம் போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, "வி வேர் த பெட்டர் டீம்" அப்படின்னு தெளிவாவே சொல்லியிருக்கான். டு யூ நோ வாட்? ஹீஸ் காட் த பாயிண்ட். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடிசி தமிழ். ஒரு விஷயம் நான் உங்கள போன வீடியோல பண்ண சொன்னேன். அது நெறைய பேர் பண்ணீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். 460 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் ரோட் டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. லைவ் போடும்போதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஜாயின் F40 லெஜெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மான்செஸ்டர் யுனைட்டடோட அந்த டாக்டிக்கல் டேக்அவேஸ பத்தி பார்த்துரலாம். பிகாஸ் ரூபன் ஆமரிம் அவனோட ட்ரெடிஷனலான 3-4-3 ஃபார்மேஷன தான் யூஸ் பண்ணான். பிகாஸ் அட்டாக்ல இது 3-4-2-1 இருக்கும். டிஃபென்ஸ்ல இது 5-2-3 இருக்கும். இதுதான் 3-4-3. ஸோ இந்த அட்டாக்க வச்சு ஆர்சனலோட பிரஸ்ஸ வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஃபைனல் தேர்டுக்கு போறதுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் டைரக்ட் லாங் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ விங் பேக்ஸான பேட்ரிக் டோகோ அண்ட் டியாகோ டாலோ 2 பேருமே எலக்ட்ரிஃபைங்கா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆர்சனலோட மிட்ஃபீல்ட ஸ்ட்ரெச் பண்ணி அந்த இடத்துல ஓவர்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால பிரையன் எம்புமோக்கு ரொம்ப சூப்பரான சான்சஸ்லாம் ரைட் விங்ல கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆர்சனலால கவுண்டர் அட்டாக் வந்து அதிகமா பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிரையன் எம்புமோ அண்ட் டியாகோ டாலோ 2 பேருமே அந்த அண்டர்லாப்பிங், ஓவர்லாப்பிங் மாறி பண்ணிட்டு இருந்ததுனால ஆர்சனலோட விங்கர் கேப்ரியல் மார்டினெல்லி ட்ராக் பேக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நிறைய வந்ததுனால அவனால கவுண்டர் அட்டாக்ல ஈடுபட முடியல. பட் ஹியர் இஸ் த கிக்கர். ஆமரிமோட இந்த ஹை பிரசிங் ஃபுட்பால் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி போஸ்ட் மேட்ச்ல வந்து ஆமரிம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, "வி வேர் மோர் அக்ரெசிவ் தன் லாஸ்ட் இயர். வி ஸ்பிரிண்ட் மோர் அண்ட் வி வேர் பிரேவ்" அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து நீங்க மேட்ச்ல எஸ்பெஷலி நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். பிகாஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஆர்சனலோட மோர் டியூவல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப் தி பால்ல வந்து ரொம்பவே ஷார்ப்பரா இருந்திருக்காங்க. ஒரு பாலுக்குமே ஒரு ஏரியல் பாலுக்குமே அவங்க வந்து ஹெசிடேஷன் பண்ணாம ஆர்சனலோட எல்லா டியூவல்ஸ்க்குமே போயிட்டு இருந்தாங்க. நம்மளோட டைமிங் ஆஃப் த ஃபார்வர்ட் ரன்ஸ் வந்து பின் பாயிண்டா இருந்துச்சு. அண்ட் ஆர்சனல் ஸ்கிராம்பிள் ஆனாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டிரான்சிஷனல் சான்சஸ் வந்து நிறையவே கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யுனைடெடோட விஷன் வந்து நல்லாவே தெரியுது. எஸ்பெஷலி ஆமரிமோட அந்த வெர்டிகல் அக்ரெசிவ் ஃபுட்பால் சூப்பரா இருக்கு. என்னதான் நம்ம ஸ்கோர் பண்ணல அப்படின்னாலும் இன்டென்ட் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. நியூ சைனிங்ஸ் ரொம்பவே ஷைன் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட 200 மில்லியன் அட்டாக் ஓவரால் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபுட்பால வந்து டிஸ்ப்ளே பண்ணாங்க. 32nd மினிட்ல மத்தயாஸ் குன்யா பாத்தீங்க அப்படின்னா மார்டின் சுபிமெண்டி, டெக்லான் ரைஸ் இந்த 2 பேருமே பைபாஸ் பண்ணிட்டு லிட்டரலி கோல் அடிக்கிற அளவுக்கு போயிட்டான். பட் டேவிட் ராயா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சேவ். என்னதான் ஒரு வீக்கான ஷாட்டா இருந்தாலும் ஒரு சூப்பரான சேவ் டேவிட் ராயாட்ட இருந்து. அண்ட் பிரையன் எம்புமோ ரைட் விங்ல நீங்க ஃபுல் மேட்ச் பார்த்திருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு டிரான்சிஷனல் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருந்தாங்க. டியோகோ டாலோவும் எம்புமோவும் சேர்ந்துகிட்டு சூப்பரான சான்ஸ்லாம் கிரியேட் பண்ணான். ஸோ டேவிட் ராயா ஒன்ஸ் அகைன் ஒரு சூப்பரான சேவ். லிட்டரலி அது கோல் போயிருக்கும். பட் நல்ல சேவ் அது. பெஞ்சமின் செஸ்கோ கமிங் ஆஃப் த பெஞ்ச் அவனோட டெபியூட் தான். ஒரு 20 மினிட்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஒரு 4, 5 வாட்டி தான் அவன் பால் டச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏரியல் பால்ஸ்ல 2, 3 வாட்டிலாம் நல்லாவே வின் பண்ணான். பிசிக்காலிட்டி நல்லா யூஸ் பண்ணான். எஸ்பெஷலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சஸ் சலிபா அண்ட் கேப்ரியல் இந்த 2 பேர் கூட மெயின்டைன் பண்ணி ஏரியல் பால்ஸ்லாம் ஒரு 2, 3 வாட்டி வின் பண்ணான். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மத்தயாஸ் குன்யா, பெஞ்சமின் செஸ்கோ, பிரையன் எம்புமோ இந்த 3 பேரையும் ஆமரிம் என்ன கால் பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப் செட்டப் அப்படின்னு கால் பண்றான். ஸோ போக போக பார்க்கணும் இவங்க 3 பேரும் மேட்ச்ல இருக்கிறப்போ எப்படி வந்து செட்டப் ஆக போகுதுன்னு. லெட்ஸ் டாக் அபவுட் மான்செஸ்டர் யுனைடெட் டிஃபென்ஸ். பிகாஸ் மெத்தாயஸ் டி லிக்ட், லெனி யோரோ, லூக் ஷா இந்த 3 பேருமே ஆர்சனலோட அட்டாக்க ரொம்பவே காமன் கம்போஸரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. லெனி யோரோ லிட்டரலி சொல்லணும்னா அவன் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார். கேம ரொம்பவே வெட்டரன் மாதிரி ரீட் பண்ணிட்டு இருக்கான். லூக் ஷா ஆல்சோ அவன் வந்து இன்ஜுரி இல்லாம இருக்கணும். பிகாஸ் அவனோட அந்த ரன்ஸ், அவனோட அந்த இன்டர்செப்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்பவே கிளியரா இருக்கு. ஒரு டைம்ல வந்து புக்காயோ சாகாக்கு வந்து ஒரு ஈஸியான சான்ஸ் கிடைக்கும். இயர்லி ஆஃப் த பீரியட்ல தான் ஒரு 20 மினிட்ஸ் குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ லூக் ஷாவோட ஆக்ஸலரேஷன் பார்க்கணுமே செமையா இருந்துச்சு. அந்த கிளிப் தான் இப்போ வந்து நீங்க போட்டோல பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம கோல் கன்சீட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கார்னர் கிக் தான். மார்டின் ஓடகார்ட் டைரக்ட்டா நம்ம அல்டாய் பயந்தீர் கையிலேயே வந்து அந்த ஷாட்ட வந்து அடிச்சான். அது வந்து பிசிக்காலிட்டிய யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபார்மர் கோல் கீப்பர் ஜோ ஹார்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பயந்தீர் வந்து பிசிக்காலிட்டிய யூஸ் பண்ணி அத வந்து டாமினேட் பண்ணியிருக்கணும். பட் அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவன் சொன்னது உண்மதான். பிகாஸ் 2023-24 இந்த சீசன்ல இருந்து நம்ம வந்து 22 கோல்ஸ் வந்து கார்னர்ஸ்ல மட்டுமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபார் அ டீம் லைக் மான்செஸ்டர் யுனைடெட் இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இத தான் ஆர்சனல் மாதிரியான டீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் அமீரம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பயந்தீர வந்து நான் வந்து ஒன்னனாவ டிராப் பண்ணிலாம் சூஸ் பண்ணல. நான் வந்து இவனுக்கு டைம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பயந்தீர வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிராப்பிங் ஒனானா தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒனானா கம்ப்ளீட்லி ஃபிட்னஸ்க்கு வந்துட்டான். அவன் வந்து இன்ஜூரிலாம் கிடையாது. நம்ம வந்து போஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம். அவன் வந்து டனல்ல வந்து அவனும் ஹோய்லண்டும் சேர்ந்து வந்து மேட்ச பார்த்துட்டு இருப்பானுங்க.
ஸோ எஸ். ஸோ ஒரு ஏரியால வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஃபைனல் தேர்ட்ல தான். பிகாஸ் நம்ம எவ்வளோ மிஸ் சான்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திருப்போம். பிகாஸ் இந்த ஸ்டாட்ட பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். 22 ஷாட்ஸ் வந்து யுனைட்டட் அட்டெண்ட் பண்ணாங்க. அதுல 7 ஷாட்ஸ் வந்து டார்கெட்ல. ஆர்சனல் வெறும் 9 ஷாட்ஸ் தான் எடுத்திருந்தானுங்க. அதுவுமே 2 ஷாட்ஸ் வந்து டார்கெட்ல, 2மே செட் பீஸ்ல. ஸோ கூனியா ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருப்பான். அது வந்து ஒரு வீக் ஷாட் தான். அது வந்து சேவ்டு பை ராயா. அண்ட் டோகு ஒரு சூப்பரான ஷாட். அது வந்து அன்பார்ச்சுனேட் போஸ்ட்ல பட்டு வெளியில வந்துருச்சு. அண்ட் எம்புமோ ஆல்சோ இன்ச்சஸ் அவே ஃப்ரம் ஃபைண்டிங் த நெட். ஆர்சனலோட டேவிட் ராயா தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா 7 சேவ்ஸ் வந்து பண்ணியிருந்தான். எல்லாமே வந்து நார்மலான சேவ்ஸ் தான். பட் அதுல 2, 3 சேவ்ஸ் வந்து மேட்ச் வின்னிங் சேவ்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அமரிம் போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, "வி நீட் டூ பி மோர் கிளினிக்கல் அண்ட் வி கேன் கம்பீட் வித் த பெஸ்ட்" அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது என்னன்னா, யுனைட்டடோட அட்டாக்கிங் இன்டென்ட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் ஃபினிஷிங்ல இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிளேர் வந்து தேவைப்படுது. பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வித் பெஞ்சமின் செஸ்கோ, மத்தயாஸ் குன்யா அண்ட் பிரையன் எம்புமோ நெறைய கோல்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நினைக்கிறேன். வி ஹேவ் டு சீ சூன். ஃபைனலி ரூபன் ஆமரிம் பத்தி பேசலாம். பிகாஸ் எந்த மேட்ச்ல நடந்தாலும் இவன் மேல தான் வந்து அந்த ப்ளேமே வரும். சோ இத பத்தி பேசலாம். இவன் வந்து இந்த பிளேயர் தான் இப்படி பண்ணான், அந்த பிளேயர் தான் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பாயிண்ட்லாம் பண்ணாம டைரக்ட்டா சொல்லிட்டான். "வி ப்ரூவ் டுடே வி கேன் வின் எனி கேம் இன் திஸ் பிரீமியர் லீக்." இவன் வந்து டீமோட அக்ரஷன், அந்த டீமோட பிரேவரி, அந்த டீமோட ரெலன்ட்லெஸ் அட்டாக் இதெல்லாம் ரொம்பவே பிரைஸ் பண்ணி ரூபன் ஆமரிம் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருக்கான். லிட்டரலி ஒரு டைட்டில் கண்டெண்டரா இருக்கக்கூடிய ஆர்சனல இந்த மாதிரி டாமினேட் பண்ணி ப்ளே பண்ணது ரொம்பவே ஒரு பிரேவரியான திங் தான். இத ரூபன் ஆமரிம் ரொம்பவே பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னான். சோ அமரிம் வந்து பிளைண்ட்லாம் இல்ல. அவனுக்கு லிட்டரலி தெரியுது. ஃபினிஷிங்ல வந்து அட்டாக்கிங் தேர்ட்ல வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் டாமினேட்டா இருக்கணும். இன்னுமே கொஞ்சம் கிளினிக்கலா இருக்கணும். அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து செட் பீசஸ்ல எஸ்பெஷலி நம்ம வந்து பில்ட் அப் பண்ணணும். அண்ட் மிட்ஃபீல்ட்ல அந்த இன்டென்சிட்டி இன்னுமே கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ எப்படி ஃபியூச்சர்ல எப்படி வந்து இத வந்து சரி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் ஆர்சனல் கேம்ல நம்ம என்ன 5 டேக் அவேஸ் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மான்செஸ்டர் யுனைட்டட் 3-4-3 டாக்டிகல் டேக் அவேஸ். செகண்ட் ஒன் மான்செஸ்டர் யுனைட்டடோட அந்த நியூ சைனிங்ஸ் பிரையன் எம்புமோ, மத்தயாஸ் குன்யா, பெஞ்சமின் செஸ்கோ இவங்க எப்படி ஷைன் பண்றாங்க. தேர்ட் ஒன் மான்செஸ்டர் யுனைட்டடோட டிஃபென்சிவ் சாலிடிட்டி. ஃபோர்த் ஒன் எப்படி நம்மளோட கிளினிக்கல் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கணும். ஃபிஃப்த் ஒன் ரூபன் ஆமரிம் அவனோட பிளேயர்ஸ எப்படி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்க இத தாண்டி ஏதாவது ஒண்ணு பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அத வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இத பார்த்தேன் ப்ரோ. இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சீசன் ப்ராக்ரஸ் ஆகும்போது இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்க போகுது. அப்படிங்கிற மாரி நீங்க ஏதாவது பார்த்திருந்தீங்க அப்படின்னா காமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து நான் சொல்றதோட ஏதாவது ஒரு கான்ட்ராரியா இருந்தாலும் அதையுமே நீங்க சொல்லலாம். ஸோ லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு F40 லெஜண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அண்ட் பெல் ஐகான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ்ல வந்து நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.